2025 வருட VBSஐ பரலோகத்தின் தேவன் நமக்கு கிருபையாய் ஆசீர்வதித்து கொடுத்தார். 5 நாட்கள் அற்புதமாக நடக்கவும், இந்த 6வது நாளிலே நம்ம தெய்வ சபையில் கூடி வந்து இந்த கடைசி ஃபங்க்ஷனுக்குள்ளே கடந்து வரவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சராசரியாக 70-75 பிள்ளைகள், சில நேரங்களில் 85 பிள்ளைகள் என்று ஆவரேஜாக ஒரு 70+ பிள்ளைகள் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். நிறைய பேர் இதுக்காக உதாரத்துவமான காணிக்கையில் கொடுத்துருக்கிறீங்க. உழைப்பு அப்படின்னு சொன்னால் அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வாலண்டியர்ஸ் ஆகட்டும், சின்ன பிள்ளைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், இரவு பகல் பாராமல் மிக சிறப்பாக இதில் நம்ம பணியாற்றி இருக்கிறோம். ஸோ எல்லாவற்றுடைய நிறைவாக இந்த ஃபைனல் டே ப்ரோக்ராமில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ப்ரோக்ராமை ஆசீர்வதிக்கும்படி நம்ம மத்தியில் பாஸ்டர் பால் ஜோஷ் அவர்கள் ஜெபிப்பார்கள். அவங்க ஜெபம் பண்ணி தொடங்கணுன்னு நம்ம இந்த நிகழ்ச்சிகள் வெகு சீக்கிரத்தில் முடிவடையும். அதனால் பிள்ளைகள்லாம் ரொம்ப சமாதானமாக இருக்கணும். ரைட், ஜெபம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த ஃபைனல் டேவுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த 5 நாட்கள் பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் வந்து இந்த இடத்துல வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே பாடல்களை கற்றுக்கொள்ளவும், அதிலிருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ளவும் நீர் கொடுத்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திர நல்ல VBSக்காய் நன்றி. அதற்கென்று பிரயாசப்பட்ட டீச்சர்ஸ்காய், வாலண்டியர்ஸ்காய் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர்தாமே இதற்குண்டான பிரதிபலன்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் 100 மடங்கு அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க முடியும். நாங்கள் செபிக்கிறோங்க தாவே ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக இது பெருகட்டும். தேவரீருடைய நாமம் ஆண்டவரே இன்னும் மகிமை அடையட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஆண்டவரே பிள்ளைகள் தாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களிலிருந்து இந்த ஃபைனல் டே ப்ரோக்ராமை ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இதில் ஒவ்வொன்றிலும் தேவரீர் உம்முடைய நாமம் அளவில்லாமல் மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாடுகிற, டான்ஸ் ஆடுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் ப்ரோக்ராமில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அளவில்லாத ஆசீர்வாதத்தை தந்து நீர் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ பிரசனம் வெளிப்படட்டும். இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Pastor. முதலாவதாக குட்டீஸ், பிகினர் குட்டீஸ் வந்து அவங்க கற்றுக்கிட்ட ஆக்ஷன் சாங்கை பண்ணி காமிப்பாங்க. அவங்க ஆக்ஷன் சாங் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அவங்க கற்றுக்கிட்ட மனப்பாட வசனத்தை அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லி காமிப்பாங்க. அழகாக தலையில் க்ரௌன் வச்சுட்டு எங்கள் பாதை ரைட்டான பாதை, பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற பாதைன்னு சொல்லி பண்ண வராங்க. வரலாமா? பாதை இது ரைட்டான பாதை, பரலோகம் குட்டி சென்றிடும் பாதை, பரிசுத்த வான்கள் நடந்திட்ட பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. பாதை இது ரைட்டான பாதை, பரலோகம் குட்டி சென்றிடும் பாதை, பரிசுத்த வான்கள் நடந்திட்ட பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. பாதை அவரே ரைட் பாதை, ஃபாலோ பண்ணிடலாம், பரலோகம் சென்றிடலாம். இயேசுவே அந்த பாதை அவரே ரைட் பாதை, ஃபாலோ பண்ணிடலாம், பரலோகம் சென்றிடலாம். பாதை இது இடுக்கமான பாதை, நித்திய ஜீவன் தந்திடும் பாதை, இருள நீக்கிடும் வெளிச்சத்தின் பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. பாதை இது இடுக்கமான பாதை, நித்திய ஜீவன் தந்திடும் பாதை, இருள நீக்கிடும் வெளிச்சத்தின் பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. பாதை அவரே ரைட் பாதை,
பண்ணிடலாம், பரலோகம் சென்றிடலாம். இயேசுவே அந்த பாதை, அவரே ரைட் பாதை, ஃபாலோ பண்ணிடலாம், பரலோகம் சென்றிடலாம். பாதை இது ரைட்டான பாதை, பரலோகம் குட்டி சென்றிடும் பாதை, பரிசுத்த வான்கள் நடந்திட்ட பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. பாதை இது ரைட்டான பாதை, பரலோகம் குட்டி சென்றிடும் பாதை, பரிசுத்த வான்கள் நடந்திட்ட பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. பலன்னு மின்னுதடா பரலோகம், அங்க போகணும்னா ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். பலன்னு மின்னுதடா பரலோகம், அங்க போகணும்னா ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். பல 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 பரலோகம். பல 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 பரலோகம். வேதத்தை படிக்கணும், தினமும் ஜெபிக்கணும், அதையே கடைபிடிக்கணும். வேதத்தை படிக்கணும், தினமும் ஜெபிக்கணும், அதையே கடைபிடிக்கணும். பாவத்தை வெறுத்து ஹோலியா வாழ்ந்துட்டா நாமளும் பல பழக்கலாம். பாவத்தை வெறுத்து ஹோலியா வாழ்ந்துட்டா நாமளும் பல பழக்கலாம். பல 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 பரலோகம். பல 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 பரலோகம். ஸ்டீஃபன் அண்ணா ஃபெய்த்ல நின்னாரு, சாட்சியா வாழ்ந்துட்டாரு. ஸ்டீஃபன் அண்ணா ஃபெய்த்ல நின்னாரு, சாட்சியா வாழ்ந்துட்டாரு. பரலோகம் திறந்து ஜீசஸ் நின்று அவரை வரவேற்றாரு. பரலோகம் திறந்து ஜீசஸ் நின்று அவரை வரவேற்றாரு. பல 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 பரலோகம். பல 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 பரலோகம். பல பல மின்னடா பரலோகம், அங்க போகணும்னா ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். பல பலன்னு மின்னுதடா பரலோகம், அங்க போகணும்னா ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். பல 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 பரலோகம். பல 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 பரலோகம். பலன்னு மின்னுதடா பரலோகம், அங்க போகணும்னா ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். பலன்னு மின்னுதடா பரலோகம், அங்க போகணும்னா ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். பல 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 பரலோகம். பல 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 பரலோகம். வேதத்தை படிக்கணும், தினமும் ஜெபிக்கணும், அதையே கடைபிடிக்கணும். வேதத்தை படிக்கணும், தினமும் ஜெபிக்கணும், அதையே கடைபிடிக்கணும். பாவத்தை வெறுத்து ஹோலியா வாழ்ந்துட்டா நாமளும் பல பழக்கலாம். பாவத்தை வெறுத்து ஹோலியா வாழ்ந்துட்டா நாமளும் பல பழக்கலாம். பல
பல பல பல பல பல பல பல பல பல பல பல பல பல பல பல பல பல பரலோகம் பல 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 பரலோகம். ஸ்டீஃபன் அண்ணா ஃபெய்த்ல நின்னாரு, சாட்சியா வாழ்ந்துட்டாரு. ஸ்டீஃபன் அண்ணா ஃபெய்த்ல நின்னாரு, சாட்சியா வாழ்ந்துட்டாரு. பரலோகம் திறந்து ஜீசஸ் நின்று அவரை வரவேற்றாரு. பரலோகம் திறந்து ஜீசஸ் நின்று அவரை வரவேற்றாரு. பல 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 பரலோகம் பல 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 பரலோகம் பல பல மின்னடா பரலோகம். அங்க போகணும்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். பல பலன்னு மின்னுதடா பரலோகம். அங்க போகணும்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். பல 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 பரலோகம் பல 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 பரலோகம். நான் இந்த வாரம் ஃபுல்லாக உவமை பற்றி கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு உவமை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். அதோட லெசன் பேர் என்னென்னா சீட் அண்ட் த 4 டைப்ஸ் ஆஃப் சாயில், விதைகளும் 4 வகை நிலங்களும். எல்லாரும் சீடு பார்த்துருக்கீங்களா? சீட்ஸ், விதைகள். அதுதான் அந்த லெசன் பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கேன் இப்போ உங்ககிட்ட. இங்கே நம்ம ஒருவர் விதைக்கிறாரு ஒரு சீடை. 4 நிலத்தில் விதைக்கிறாரு. ஒன்று வழி அருகே இருக்கும் நிலம். சரியா? வழி அருகேனா அந்த ரோடு சைட்லாம் இருக்கும்ல, அந்த நிலங்கள் பற்றி விதைக்கிறாங்க. அந்த சைடில் இருக்க நிலங்களை பற்றி விதைக்கிறாங்க. அந்த இதில் அங்கே நம்ம விதைச்சோன்னா என்னாகும்? அவங்க நிறைய குருவிலாம் இருக்கும், பேர்ட்ஸு, நடந்து போகிறவங்க நிறைய பேர் அதில் மிதித்து பேர்ட்ஸ் சாப்பிட்ரும். அதனாலேயே அங்கே இருக்க செடியெல்லாம் வளராமல் போயிடுதுல. அதுக்கடுத்து 2வது நிலம் என்னென்னா கற்பாறையில் இருக்கும் நிலம். கற்பாறை மீன்ஸ் என்னென்னா பாதி மணலாகவும் அது கீழே கற்பாறையாகவும் இருக்கிறதா, கல்லாக இருக்கிறதா. கற்பாறையில் நம்ம ஒரு விதையை விதைக்கிறோன்னா அந்த மண் இருக்கிறவர் தான் வளரும். ரூட்ஸ் ரொம்ப உள்ளே போகாதுல்ல, வேர்கள்லாம். அந்த வேர்லாம் உள்ளே போகாமல் அது ஒரு அளவுக்கு மேலே வளராது. ஸோ அந்த நிலத்துலேயும் ஒழுக்கமாக வளராது. இது கற்பாறையிலையும் செடி ஒழுக்கமாக வளராது. முள்ளுள்ள இடம்னா முள்ளில் நிறைய முள்ளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அதுக்கு இடையில நிறைய நம்ம செடி போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது விதை ஏதாவது போடுறோன்னா அந்த விதையெல்லாம் வளருமா? வளரும், கொஞ்சம் வளரும். அதுக்கப்புறம் அதோட முள்ளும் சேர்ந்து வளரும். முள்ளும் வளரும் போது செடியை முள் நெருக்க ஆரம்பிச்சிடும். அதனால அதுவும் ஒரு அளவுக்கு மேலே வளராது. அதுக்கடுத்து 4வது நிலம் நல்ல நிலம். நீங்களாம் எந்த நிலமாக இருக்கிறீங்க? நல்ல நிலமாக தானே இருக்கீங்க? நல்ல நிலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நல்ல நிலம்னா அவங்க ஏற எடுத்து உளுந்து இது பதமாக வச்சுருக்க நிலம் தான் நல்ல நிலம். அதில் நம்ம ஒரு விதையை விதிக்கிறோன்னா அது நமக்கு கனி கொடுக்கும். கனி கொடுத்து பெருசாக வளர்ந்து கனி கொடுக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வழி அருகே இருக்கும் நிலம், சீட்ஸ் இருக்குல்ல, விதைகள், அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நமக்குள்ளே அந்த கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிறதுல. வழி அருகே இருக்கும் நிலம்னா என்ன? வழி ரோட்டில் அந்த நிலத்தில் நம்ம கர்த்தருடைய இப்போ நம்ம நிலம் தான், நம்ம விதை தான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த நிலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? விதைக்கிறோம். ஒரு விதையை நிலத்தில் விதைக்கிறோம். அந்த விதையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா வசனத்தை விதைக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு வழி அருகே இருக்கும் நிலம் வசனத்தை கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்க உள்ளே வாங்கிக்கிறது இல்லை. சரி இவங்களாம் சும்மா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பி அவங்க போயிடுறாங்க. 2வது நிலம் கற்பாறை நிலம். கற்பாறை நிலத்தில் விதைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள வசனம் போகுது. அதாவது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது, எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா,
ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூட பேசுகிறாங்க, நீ வந்து கிறிஸ்டினாக இருந்தனா நீ இந்த மாதிரி வசனத்தில் இருந்தனா அவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் போது அவங்க விட்டு விலகிடுறாங்க. ஸோ அது வந்து கற்பாறை நிலம் மாதிரி. 3வது நிலம் வந்து முள்ளுள்ள இடங்கள் நிலம். முள்ளுள்ள இடங்கள் நிலம்னா தனக்கு ஒரு தனக்கு அவங்களுக்குள்ளேயும் இது வார்த்தை போகுது, கர்த்தருடைய வார்த்தை, அவங்களும் விசுவாசிக்கிறாங்க, அவங்களும் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. பட் ஆனால் ஐஸ்வர்யம், உலக கவலைகள் அதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, விட்டு விலகிடுறாங்க. அதுவும் ஒரு கற்பாறை நிலம் தான். நல்ல நிலம் தான் கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போய் வாழ்க்கையில் பிரயோஜனமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டு 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. ஆமென். போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். வைடான பாதை, பலர் செல்லும் பாதை, ஆனா இருள் நிறைந்த பாதை. இஷ்டம் போல வாழ்க்கை, அழிவு காண பாதை, வேண்டாமே வேண்டாமே. வைடான பாதை, பலர் செல்லும் பாதை, ஆனா இருள் நிறைந்த பாதை. இஷ்டம் போல வாழ்க்கை, அழிவு காண பாதை, வேண்டாமே வேண்டாமே. தம்பி ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். இடுக்கமான பாதை, பல முற்கள் நிறைந்த பாதை, ஆனா வெளிச்சம் தரும் பாதை. கர்த்தர் கூட இருப்பார், கடைசி வரை காப்பார், பரலோகம் கூட்டி செல்வார். இடுக்கமான பாதை, பல முற்கள் நிறைந்த பாதை, ஆனா வெளிச்சம் தரும் பாதை. கர்த்தர் கூட இருப்பார், கடைசி வரை காப்பார், பரலோகம் கூட்டி செல்வார். தங்க ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? சத்தமே காணோம், சத்தமே காணோம். யாருக்கெல்லாம் பசிக்குது? சரி, எத்தனை பேருக்கு பசிச்சாலும் அக்கா கதை சொல்கிற வரைக்கும் எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு அப்புறம் தான் விடுவேன் நான். சரி, ஓகே. சீனியர் கிளாஸில் 3rd டே வந்து எங்களுக்கு தாழ்மையை குறித்து பேசினாங்க. சரியா? நான் தாழ்மை குறித்து உங்களுக்கு அதே பேரபிளை நான் சொல்கிறேன். நான் கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் யாரும் பேசாதீங்க, நான் கேட்கும் போது ஆன்சர் பண்ணணும். சரியா? என்ன பேரபிள் அப்படின்னா, ஜீசஸ் வந்து ஒரு பேரபிள் சொல்லுவார் மக்களுக்கு. இந்த பேரபிள் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன அப்படின்னா, மக்கள் எல்லோரும் வந்து தங்களை தான் நீதிமான்களாக எண்ணுறாங்க, மற்றவங்களை வந்து அற்பமாக தான் எண்ணுறாங்க. இந்த சுபாவத்தை, இந்த கேரக்டரை மாற்றணும் அப்படிங்கிறக்காக அவர் ஒரு பேரபிள் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ இந்த பேரபிளில் ஒரு சர்ச் இருக்குது. இந்த பேரபிள் நம்ம எல்லோரும் சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம். ப்ரைமரி, பிகினர் எல்லாத்துலேயும் சொல்லி தந்திருப்பாங்க. சரி, இந்த பேரபிள் வந்து ஒரு சர்ச் இருக்குது. அங்கே 2 பேர் ப்ரேயர் பண்ணுறக்காக வராங்க. ஃபஸ்ட்டு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிசேயர். அவர் உள்ளே வந்த உடனே
சொல்கிறாரு, தேவனே நான் வந்து ரொம்ப நல்லவர், நான் வந்து இந்த ஆயக்காரனை போல் இல்லை, நான் வந்து பாவி இல்லை, நான் விபச்சாரம் செய்கிறவங்க மாதிரி இல்லை, நான் வந்து ரொம்ப நல்லவர், இத்தனைக்கும் நான் வந்து ஒரு வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், வந்து கரெக்டாக உங்களுக்கு தசமாக செலுத்துகிறேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாரு. அவர் வந்து உள்ள சர்ச்சுக்கு வந்த உடனே, நம்மளாம் நார்மலாக சர்ச்சுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம், இல்லை கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம், முதல்ல நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், அப்புறம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், பண்ணுவோமா? ஆனால் இங்கே பரிசேயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை எதுவுமே பண்ணல. இங்கே வந்தோடனே நான் தான் நீதிமான், மற்றவங்க எல்லாரும் பாவிங்க அப்படி சொல்லிட்டு தன்னை போர்ட்ரே பண்ணுறதுக்காக அவர் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. சரியா? இப்போ அடுத்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆயக்காரன் வராரு. சரி, ஆயக்காரன் வந்து சபைக்குள்ளே வரவே இல்லை. அவர் வந்து சபைக்குள்ளே வரக்கூட ஹெசிடேட் பண்ணிவிட்டு சபைக்கு வெளியிலேயே நின்று அவருடைய சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஒரே அழுக. அவர் என்ன சொல்கிறாரு? தேவனே நான் ரொம்ப பாவி, என் மேலே கிருபையாக இருங்க, என் மேலே இரக்கம் காமிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஆயக்காரர்ஸ்லாம் பேசிக்லி யார் அப்படின்னா, அந்த டைமில் யூதர்கள் வந்து ரோமர்களுக்கு தான் வந்து கீழே தான் இருந்தாங்க. அப்போது ரோமர்கள் யூதர்கள் கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு சில பீப்புளை அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பீப்புள் தான் வந்து ஆயக்காரர்கள். ஸோ அவரில் ஒருத்தர் தான் வந்து பின்னாடி உட்காந்து ஒரே அழுக, நான் ரொம்ப பாவி, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணுறாரு. அவர் உள்ளே வந்தோடனே பரிசேயர் மாதிரி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி பண்ணுவேன், நான் அந்த மாதிரி பண்ணுவேன், நான் அவங்கள மாதிரி இல்லை, நான் இவங்கள மாதிரி இல்லைலாம் சொல்லலை. உள்ளே வந்தோடனே தன்னை தாழ்த்தி அழுது ஒப்பு கொடுத்து, ஏசப்பா எனக்கு கிருபையாக இருங்க அப்படின்னு சொன்னார். ஏசப்பா பார்த்தாரு. இந்த பேரபிளை முடிக்கும் போது ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த 2 பேர்த்தில் யார் நல்லவங்கன்னு ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவர் முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார், அவன் அல்ல இவனே நீதிமான்னு சொல்லுவார். இப்போது நான் வந்து அங்கே கெசிக்கா இருக்காங்க, சரியா? அங்கே இருக்கிறவங்கள பார்த்து நான் அவன்னு சொல்லுவேன், என் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நான் என்ன சொல்லுவேன்? இவன்னு சொல்லுவேன். ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? அவன் அல்ல இவனே. இவனேனா யார்? ஆயக்காரன். அப்போது ஜீசஸ் வெளியில் உட்காந்து சட்டையை கிழித்து அழுதுட்டுருக்க ஆயக்காரன் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. அங்கே உள்ள பேசிகிட்டு இருக்கிற பரிசேயன் பக்கத்தில் நிற்கல. அப்போது ஜீசஸ் பக்கத்தில் ஆயக்காரன் பக்கத்தில் நின்று சொல்கிறாரு, அவன் அல்ல, அந்த பரிசேயன் அல்ல, நான் வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன்னு சொல்கிறவன் அல்ல, நான் பாவின்னு சொல்கிறவன் அல்ல, அவன் அல்ல, நான் யார் நீதிமான்னு சொல்கிறாரு? ஆயக்காரன் என் பக்கத்தில் இந்த அழுது எசப்பா எனக்கு கிருபையாக இருங்க அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட தான் வந்து அவர் நீதிமான்னு சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, தாழ்ந்த இடத்துல தான் தண்ணி நிற்கும்னு. எனக்கு சொல்லணுன்னு ரொம்ப தோணுச்சு. ஏன்னா நம்ம நார்மல் லைஃப்பில் கூட நிறைய நேரத்தில் நம்ம ரைட்டோ தப்போ நம்ம வந்து ஹம்பிளாக இருக்க பழகிட்டோம் அப்படின்னா, தாழ்மையாக இருக்க பழகிட்டோன்னா, சரியான சிச்சுவேஷனில் கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது அவர் நம்மளை உயர்த்துவார். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார்னு சொல்லிட்டு. இப்போது பரிசேயர் பக்கத்தில் ஏசப்பா நிற்கல. நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே வந்து நிறைய ஒர்க் பண்ணலாம், ஆனால் கர்த்தரோட இருதயத்தில் இல்லை, கர்த்தர் அவங்க பக்கத்தில் இல்லை. ஆயக்காரனை போல் தன்னை தாழ்த்தி கர்த்தர் முன்பாகவும் மனுஷங்க முன்பாகவும் நம்மளை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை சரியான நேரத்தில் உயர்த்துவார். தேங்க்யூ. நடந்திடு வெளிச்சத்தில் நீ நடந்திடு வெளிச்சத்தில் நடந்திடு வெளிச்சத்தில் நீ நடந்திடு வெளிச்சத்தில் நடந்திடு
வெளிச்சத்தில் நீ நடந்திடு நடந்திடு வெளிச்சத்தில். பரிசுத்த ஆவி நடத்துதலே பரலோக ராஜ்யம் கொண்டு செல்லுமே. வேதத்தின் வசனம் வெளிச்சமே உன் கால்களுக்கு அது தீபமே. பரிசுத்த ஆவி நடத்துதலே பரலோக ராஜ்யம் கொண்டு செல்லுமே. நடந்திடு நடந்திடு வெளிச்சத்தில் நீ நடந்திடு நடந்திடு வெளிச்சத்தில். 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 பிரைஸ் லார்ட். இந்த விபிஎஸோட தலைப்பு என்ன? ஹைவே டு ஹெவனில். இதில் எங்களோட சீனியர் கிளாஸில் எங்களுக்கு வந்து உறுதியான விசுவாசங்கிற டாப்பிக்கில் எங்களுக்கு ஒரு உவமை எடுத்தாங்க. விசுவாசம்னு சொன்னால் நமக்கு யார் ஞாபகம் வரும்? ஆபிரகாம் தாத்தா. அவர் என்ன சொல்லுவாங்க? விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்? விசுவாசத்தை காத்திருந்து அவர் கேட்டதை பெற்றுக்கொண்டார். அதே போல் இந்த இதில் வந்து லூக்கா 18:1-8 ஏசப்பா என்ன உவமையை சொன்னார்னா, ஒரு விதவையும் ஒரு நியாயாதிபதியை பற்றின உவமையை வந்து ஏசப்பா சொன்னார். அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவனாமா, அவன் ரொம்ப கடவுளுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாத ஒருத்தனாக இருந்தானாமா. கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் மதிக்க மாட்டான். அப்படி இருக்க ஒரு நியாயாதிபதிக்கிட்ட ஒரு விதவை என்ன பண்ணுறாங்க? திருப்பி போகிறாங்க. ஷோ, எல்லோரும் கதை கேட்க பிடிக்குமா பிடிக்காதா? இப்போல்லாம் கேட்கணும் அமைதியாக. திருப்பி போகிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கு வந்து ஒருத்தன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான், அவன்கிட்ட எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அந்த நியாயாதிபதிக்கிட்ட அந்த விதவை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களாமா. ஆனால் அந்த நியாயாதிபதி செஞ்சானா? அவன் செய்யவே இல்லை. அவன் வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலையாமா. ஆனாலும் என்ன பண்ணாங்க? இவங்க விடாமல் திரும்பி போய் கேட்டாங்க. அப்போ என்னாச்சு? ஒரு நாள் அந்த நியாயாதிபதி, இந்த அம்மா என்னை திருப்பி வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, இது நான் சொன்னாலும் போகவே மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதை அந்த நியாயாதிபதி செஞ்சுட்டாங்களாமா. இதுலேருந்து ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி பொறுமையாக இரவும் பகலும் நம்ம ஏசப்பா கிட்ட கேட்குறவங்களுக்கு ஏசப்பா வந்து நீடிய பொறுமையாக இருந்து பதிலளிப்பேன், நியாயம் செய்வேன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? நிறையா டைம் நம்ம கேட்போம்ல, தம்பி நீ கேட்பியா ஏசப்பா கிட்ட வேணும்னு? என்ன வேணும்னு கேட்ப? ஏதாவது கேட்பல்ல, எனக்கு பொம்மை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பல்ல. கேட்டோன்னே கிடச்சிருமா? கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பாட்ட திருப்பி நம்ம ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணி நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். ஏசப்பா எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவசரப்படக்கூடாது. ஏசப்பா தர வரைக்கும் அவர் நமக்கு எப்போ வேணுமோ அப்போ தருவார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக காத்திருந்து ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணோன்னா நம்ம கேட்குற விஷயங்கள் கிடைக்கும். ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசமாக இருக்கவங்களை காண்பேனோ அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷகுமாரன் யார்? நம்ம இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக பூமிக்கு வந்து நமக்காக நம்ம பாவங்களுக்காக மரித்து சிலுவையில் தொங்கி ஏசப்பா என்ன பண்ணார்? பரலோகத்துக்கு போனார், உயிர் தெழுந்தார். திருப்பி அவர் நமக்காக வருவார், நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவார். அப்போ என்ன கேட்குறாரு? நம்மளாம் விசுவாசமாக இருப்போமான்னு கேட்குறாரு. நம்மளாம் விசுவாசமாக இருப்போமா? குட். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ரேயரில் காத்திருந்து நம்ம விசுவாசமாக இருக்கோம். ஒரு வசனம் இருக்குது, 1 பேதுரு 1:7 ஒரு வசனம் சொல்கிறாங்க. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காண்பீர்கள். ஏசப்பா வரும்போது என்ன ஆகும்? நம்ம விசுவாசமாக இருந்தால் புகழ்ச்சி கனம் மகிமையெல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவார்? பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். நம்ம படித்தோம்ல, நம்ம எப்படி பரலோகத்துக்கு போகணும்? நேரோ வேல போகணும், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் என்ன ஆகும்? பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். உங்கள் எல்லாத்துக்கும் கடுகு தெரியுமா? கடுகு நம்ம அம்மா சமைக்கும் போது போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எத்தனுண்டா இருக்கும்?
குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். அது ஏசப்பா சொல்கிறாரு, அந்த கடுகை விட குட்டியாக இருக்குது. அந்த கடுகு விதை அளவுக்கு நம்மக்கிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நமக்காக பெரிய அற்புதங்களை ஏசப்பா செய்வார். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். நம்ம விசுவாசத்தில் காத்திருக்கணும். காத்திருந்து ப்ரேயர் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஓகே, ஆமென். எங்களை மிகவும் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத தேவன், எங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவரை பதில் தருகிற தேவன், உண்மை நாங்கள் துதிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. அப்பா, உண்மை நாமத்துக்கு மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில் நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் செய்த எல்லா காரியங்களும் தேவன் அங்கீகரித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த விபிஎஸ் தொடங்கின நாள் முதல் இம்மட்டும் இந்த கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்தபடியே நீங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்தீங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய போதகர், இங்கே ஒர்க் பண்ண டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் ஒவ்வொருவரும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதற்கு டைரெக்டாக இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ண வாலண்டியர்ஸ் இல்லாமல் இதற்காக ஜெபித்தது மனதார கொடுத்த ஒவ்வொருவரும் என் தேவன் ஆசீர்வதிங்க. இம்மட்டும் நீர் நடத்தின எல்லா அற்புதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளையும் அப்பா மிக விமரிசையாய் தேவன் நிறைவு செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்தீர். உமது நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நிறைவு பகுதிக்குள்ளாய் கடந்து வந்திருக்கோம். இந்த பிள்ளைங்க வந்தவனமாய் திரும்பி போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அப்பா இவங்க கேட்டது சாங்காக இருக்கலாம், வசனமாக இருக்கலாம், ஸ்டோரியாக இருக்கலாம், அவனுடைய இருதயத்தில் அது கிரியை செய்யும்படியாய் வருகிற நாட்களில் அப்பா அவர்களுக்கு சாட்சிகளாய் அந்த கர்த்தருடைய அந்த பிள்ளை சொன்னது போல் எனக்கு ஏசப்பா தெரியாது, இங்கே வந்து தான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உண்மை அறிந்த பிள்ளைகள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கத்தக்க வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக இருக்க தேவன் உதவி செய்யுங்க. மீதமுள்ள தேவத்தை தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.